தேனி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து கல்லூரிகளிலும் இருந்து மாணவர்கள் எல்லாமே வகுப்புகளை புறக்கணிச்சுட்டு இன்னைக்கு தேனி புதிய பேருந்து நிலையம் முன்பாக கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இத்தோடு பீட்டா அமைப்பையும் தடை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம தமிழக அரசு இந்த மாணவர்களுக்கு ஆதரவா சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2000க்கு மேற்பட்ட மாணவர்கள் தொடர்ந்து இங்க வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. தங்களுடைய பார்த்தீங்கன்னா தங்களுடைய அதாவது காளை மாடுகளை கொண்டு வந்து இங்க வந்து அதை இங்கேயும் முன்னிறுத்திருக்காங்க. மிச்சம் இந்த மாணவர்களுடைய எழுச்சி போராட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெறதுனால இந்த தேனி பகுதியில் இந்த புதிய பேருந்து நிலையம் ஸ்தம்பிச்சிருக்குன்னே சொல்லலாம். இப்ப இந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நம்ம இங்க கூடி இவங்களுடைய போராட்டம் தொடர்ந்து மேலும் வலுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இது வந்து இந்த மாணவர்களுடைய போராட்டம் இன்னைக்கு மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும் வரைக்கும் இவங்க போராடுவாங்க. தொடர்ந்து நாங்க போராட்டத்தில் இருப்போம். ஜல்லிக்கட்டு நடத்துற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் எங்களுடைய ஆர்ப்பாட்டம் குறையாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இவங்க வலியுறுத்திட்டு வர்றாங்க. இதை தொடர்ந்து பல அதாவது பதுகைகள் தூக்கி வந்து தங்களுடைய எதிர்ப்பையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. போலீசார்கள் வந்து அடியில் இருக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அதாவது இவங்களை வந்து சும்மா இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி தான் போலீசார்களும் தங்களுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். சிவசபாபதி, இப்போ நீங்க போராட்ட களத்துல இருக்கீங்க, அங்க காட்சிகள் எல்லாம் எப்படி இருக்கு என்பதை காண்பிக்க முடியுமா? மாணவர்கள் எந்த அளவிற்கு தீவிரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்க முடியுமா சிவசபாபதி? தொடர்ந்து இப்ப மாணவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய போராட்டங்களையும் அவங்களுடைய இதையும் இப்ப தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து கூடி வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா அதனால இதை வந்து இப்ப அதனுடைய காட்சிகள்லாம் நீங்க பார்க்கலாம். அவசர சட்டம் அவசர சட்டம் வரச்சை மோடியை வரச்சை மத்திய அரசு வருகிறது பார் இளைஞர் கூட்டம் வருகிறது பார். இது இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? பீட்டாவை ஒழிக்கணும், ஜல்லிக்கட்டு நடத்தணும். பீட்டாவை ஒழிக்கணும், ஜல்லிக்கட்டு நடத்தணும். இளைஞர் படை வருகிறது பார். வரச்சை மோடியை வரச்சை ஓபிஎஸ்ஐ வரச்சை வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும். அவசர சட்டமே. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் இளைஞர்களால் முன்னெடுத்து செல்லப்படக்கூடிய பல்வேறு காட்சிகளை நாம் காலை முதலே தொடர்ந்து பார்த்து வருகிறோம்.